விதமான நம்ம பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் போனேன். ஆனால் அது ஒரு அணி சார்பாக நடக்கணும் அப்படிங்கிறது அங்கே போனதுக்கப்புறம் தான் அன்னைக்கு கூட நான் ஆரம்பிக்கும் போது சொன்னது என்னன்னா, இது நடிகர்கள் யார் செய்யுங்க, யார் பதவிக்கு வர போறாங்க அப்படிங்கிற தேர்தலாம் தயவு செய்து நினைக்காம நடிகர்கள் எல்லாம் சேர்ந்து நாடக நடிகர்கள் இல்லை நடிகை அவங்களுக்கு எல்லாம் உதவி பண்றதுக்காக இந்த தேர்தல் அப்படியே தயவு செய்து அப்படி நினைச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். உடலுக்கு ஒரு முக்கியடி மக்களுக்கு 2 முக்கியடிங்கிற மாதிரி நான் என் பையன் ஒரு பக்கம், அவன் கிரிக்கெட் டீம் நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி அவன். நான் 80s இருந்து இருக்கிறவங்க எல்லாரும் பழகினவங்க அப்படிங்கிற முறையில் நானும் எங்க கூட பழகினவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நட்பு அப்படிங்கிற முறையில். ஸோ இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் கடைசியில் இது என்னன்னா குடும்பத்திலேயே குழப்பங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. நான் எதாவது சொன்னா சோழுக்கு வச்சுக்கிறான். அவனை சமாதானப்படுத்துறதுக்கு அவங்க அப்பா மூலமா நான் பேச வேண்டியிருந்தது. ஏன்னா அவன் ஓடையெல்லாம் பழகிட்டா, அதனால கிரிக்கெட் அது இதெல்லாம் போறதுனால அவன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒன்றா இருக்காங்க அப்படின்னு. அப்போ கூட நான் சொன்னேன், ஆனால் என்ன பண்ணாலும் விட்டுருங்க, நம்ம இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை, நமக்கு என்ன தோணுதோ அதுக்குள்ள நான் ஓட்டு போட்டுக்கிறேன், என்ன இதுல எல்லாம் இன்வால்வ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னா கூட அது என்ன அவங்ககிட்ட நான் எப்படி பதில் சொல்றது அப்படிங்கிற மாதிரி இப்படியெல்லாம் பேச்சுவார்த்தைகள்லாம் வந்தது. அப்போ கூட நான் கார்த்திக் விஷால் போட்டியெல்லாம் அப்பா என்ன நடக்குதுங்கிறத நானே எல்லாரும் மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் தேர்தல்கள் கண்டிப்பாக அவசியம். அதில் யார் வேணாலும் நிற்கிறேன், அதே மாதிரி யாருக்கு வேணாலும் யார் வேணாலும் ஓட்டு போடுற உரிமை இருக்குது. அதனால் என்ன நடக்குது எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதனால் இந்த அணி அந்த அணின்னு சொல்லி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அன்னைக்கும் ஆக்சுவலாக காலையில் அந்த ஸ்டேஜுக்குள்ள மத்தியானம் உள்ள நுழையும் போது எனக்கு ஒரு வீக்லி மேக்சின் ஒன்று என்ட்ரி அனுபவம் கொடுத்தாங்க. அதில் பார்த்தா அதில் என்ட்ரிலையுமே என்ன போட்டிருக்குன்னா, வீதிக்கு நடிகர்கள் அப்படின்னு சொல்லி போட்டு இப்படி ரொம்ப சண்டை போட்டு வீதிக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஹெட்லைனே அதில் அட்டை படமே அப்படி போட்டிருந்தது. ஸோ இதை காமிச்சு இது வேணுமா நமக்கு அப்படின்னு சொல்லி பேசணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நாங்கள் பூரா இப்படி பாதி பத்திரிகையாளர் பாதி ஜெனரலான ஆட்கள் அப்படின்னு சொன்னோம்னா அது பேசலாம். அது ஒரு அணியா திறந்து இருக்கும் போது அங்கே நம்ம ஏதாவது பேசணும்னா அது வேறமான கூச்சல் குழப்பங்கள் இதெல்லாம் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுனால என்னால் எதுவும் பேச முடியல. இப்போ கூட ராலியாவுக்கெல்லாம் பேசும்போது நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக தான் இருக்கிறோம். அதனால வரலன்னு சொல்றாங்க. இப்ப கூட யாராவது ஒருத்தர் இருந்து பேசுறாங்கன்னா நாங்க ஆரம்பத்துல இருந்தே இவங்க நேரடியா பேசல அப்படிங்கிறதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப கூட என்னன்னா இன்னும் ஒண்ணும் கெட்டு போகல, கொஞ்சம் சிப்பு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசினாரு. குடும்ப ஒற்றுமை அவருக்கு என்ன இருக்கோ மனசுக்குள்ள அதே தான் எல்லாத்துக்கும் சினிமாக்காரங்க 4 பேர் சிரிக்கிற அளவுக்கு ராலியை சொன்ன மாதிரி 4 பேர் ஸ்டேட்ல இருந்து அம்பரீஷ் கேட்டாரு. இன்னும் ஹைதராபாத்ல நிறைய பேர் ஃபோன் பண்ணி எல்லாருமே என்னடா அப்படின்னு சொல்லி தமிழ் இண்டஸ்ட்ரி பத்தி கேட்கற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்துச்சு போது அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதனால இன்னும் லேட்டானா கூட பரவாயில்ல, இன்னும் கூட பெற்றதுக்காக பாருங்க. என்கிட்ட வந்தோடனே சொன்னாங்க 10th அன்னைக்கே எல்லாரும் ஒரு கூட்டமைப்பு மாதிரி பேச போறாங்க. ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில், டைரக்டர்ஸ், எஃப்சி எல்லாருமே சேர்ந்து பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நடந்தது முடிஞ்சதாக இருக்கும். அதனால நடக்கிறது இனிமேல் நம்மளுடைய ஒத்துமைக்கு 4 பேர் சிக்காத அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அதை பார்த்துக்கிறதுக்கு தான் முறை. எனக்கே கூட நாளைக்கு ஒரு டோஸ் உண்டு, ஏன்னா அன்னைக்கு அங்கே போனீங்க, இன்னைக்கு நீங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் டிவியில் இதில் டிவியில் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது இன்னைக்கு எனக்கு அனுபவம் இல்லை. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது புரட்சித் தலைவர் இருக்கிற காலத்திலேயே
ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒவ்வொரு வீடாக வந்து டொனேஷன் வேணுமா அறிவாலயம் கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி வந்து இருக்கும்போது என் வீட்டுக்கு முந்தின வீட்டுக்கு வந்துட்டு என் வீட்டை கிராஸ் பண்ணுறப்போ ஒரு செகண்ட் அப்படி நின்னாரு. அப்புறம் கூட இருக்கவங்க அது சரியா வராதுங்க, அவர் எங்கேயாவது போகலாம். ஐயோ எல்லா பக்கம் வந்துட்டு நம்ம அவர் வந்து மரியாதை கொடுக்காம நம்ம போனோம்னா அது நம்ம மேலே தப்பு வந்துடும். அதனால அவர் போய் வேண்டாம் போங்கன்னு சொல்லி சொன்னோம்னா வந்துடலாம். அதனால நம்ம போகணும், அது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தாங்க. நானும் வாங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு எல்லாம் கூட்டிங்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. அப்புறம் என்னங்கன்னா இந்த மாதிரி டொனேஷன் வசூல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் எதாவது கொடுத்தாங்களா இருக்குது, சரிங்கன்னு சொல்லிட்டு ஒரு 25,000 நான் செக் எழுதி கொடுத்தேன். உடனே அது அங்கே போயிடுச்சு தோட்டத்துக்கு. பாக்கியராஜ் 25,000 கொடுத்தாரு, பாக்கி இப்படி கொடுக்கலாமா அப்படின்னு. ஆனால் நம்மளால அவங்க விஷயம் புரிஞ்சு யோ யாருக்கிட்ட வந்து கேட்டாங்க, யார் கேட்டாங்க அதை அதிகமாக ஸ்டாலின் போய் கேட்டுருக்காங்க. சரி வீட்டுக்கு வந்து மதிச்சு கேட்டாங்கல்ல, அதனால நம்மளால கொண்டது கேட்க வீட்டுக்கு வந்து மதிச்சவனை வந்து மதிச்சிருக்காங்க. அதுதான் என் மக்கள் தேவை, அதுதான் மரியாதைங்கிறது. அதனால நீங்க இதை பெருசுப்படுத்திக்காதீங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணாரு. அதனால இப்ப அவங்க அங்க இருக்கிறதுனால இவங்கெல்லாம் வேண்டாதப்பட்டவங்க அப்படிங்கறதல்ல, இங்க இருக்கிறதுனால அவங்க வேண்டாதப்பட்டவங்கிறது இல்லை. நாளைக்கு எல்லாருமே ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துக்கணுங்கிறது தான் இதனுடைய சூழ்நிலை. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படி இல்லைன்னா அப்படி என்னன்னா ரெண்டு கோஷ்டி ஆயிடுச்சுன்னா நாளைக்கு அப்படியே பர்மனண்டா இதே கோஷ்டி ஆயிடும். இவங்க படத்துல இவங்க தான் நடிப்பாங்க, இவங்க படத்துல இவங்க எல்லாம் தான் நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது எல்லாத்துக்குமே வந்து லாஸுங்கிறத விட அவமானம். அந்த அவமானங்கிறது வந்து நமக்கு வரக்கூடாது. அதனால இப்போ 10th அன்னைக்கு வந்து எல்லாரும் பேசலாம் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கிட்டு ஏதோ அப்படி பேசியிருந்தாலும் இப்படி பேசியிருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் நான் இவங்கெல்லாம் பேசும்போது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து வெவ்வேறு வேலைகள் இருந்ததுனால நான் இதில் வந்து கலந்துக்கல. அதனால நான் தீர்மானமா என்னால் வந்து இதுதான் தெரியாம நான் வந்து யாரையும் எதுவுமே நான் சொல்றதுக்கு நான் தயாராக இல்லை. ஏன்னா அவங்க சொல்லும் போது ஒன்று நியாயம் வர மாதிரி இருக்கும். அப்படி இல்லை இப்படிதான் நடந்தது இப்படிதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு எக்ரிமெண்ட் இப்படி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது நான் என்ன சொல்றேன்னா தேர்தல் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நீங்க எதுக்காக வர்றீங்கிறது ஒருத்தர் சொல்லலாம், தப்பு இல்லை. எனக்கு இதெல்லாம் குற்றச்சாட்டு இதெல்லாம் சரியில்லை அதனால இதுக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அடுத்தவங்க வந்து இல்லை இல்லை இப்படி நடக்கல இப்படிதான் நடந்தது இது மாதிரி இதுக்கெல்லாம் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லி இது பண்றாங்க அப்படின்னு சொன்னா நடுவில் இருக்கவனுக்கு வந்து குழப்பாம ஏதாவது என்ன எதுங்கிறத வந்து உண்மையை தெளிவுபடுத்திக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாம வந்து வேற பர்சனலா ஒவ்வொருத்தரையும் அட்டாக் பண்ணி எல்லாம் பேசிட்டே போறது அப்படிங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி நாளைக்கு வந்து இவங்க தான் இந்த குரூப் எல்லாம் ஒரு சினிமாவில் இப்படி எல்லாம் அவங்க சேர்ந்து நடிப்பாங்க, இவங்க எல்லாம் ஒரு குரூப்பா சேர்ந்து நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாத்துக்குமே அது ஒரு மிகப்பெரிய தலைக்குனிவு. அது வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நானும் ராதிகாலாம் வந்து பேசும்போது இல்லை நான் வர்றேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குடும்பமா இருக்கிறது வந்து அந்த ஒற்றுமை பங்கப்படக்கூடாது. அது வந்து நாளைக்கு எல்லாரும் சந்திச்சிருக்கிற அளவுக்கு இப்பவே எல்லாரும் பேசுற அளவுக்கு வந்துச்சு. நாளைக்கு அதே மாதிரி அது தொடர்ச்சியாக வந்துடக்கூடாது அப்படிங்கிறத எங்கிட்ட ஸ்ரீமன் வந்தப்போ கூட நான் ஸ்ரீமன் சொன்னப்பா ஒருத்தர் பர்சனல் அட்டாக் பண்ணது தயவு செய்து போய் சொல்லு, நான் சொன்னே சொல்லு உங்க குரூப்ல எல்லாம் தெரியாது வேண்டாம். நீங்க என்ன பாயிண்ட் சொல்றீங்களோ அதை பத்தி பேசினா பரவாயில்ல, பர்சனல் அட்டாக்ங்கிறது அது நல்லா இல்லை, அது அசிங்கமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்லிவிட்டேன். இன்னைக்கும் இப்ப என் மகன் வந்து இன்னைக்கு என் பையன் வந்து எல்லாரும் எங்கேயோ பஸ்ல எங்கேயோ ஏதோ ஒரு 5-6 ஊர்களுக்கு போறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப கூட நான் சொன்னேன் அவசரப்படாத உங்க குரூப்ல விசாரணை உங்களுக்கு சொல்லு என்னன்னா ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலு பெப்சி டைரக்டர்ஸ் யூனியன் இவங்க எல்லாம் வரைக்கும் காது வரைக்கும் போயிருக்கேன்னா டைரக்ட் லைவா வந்ததுனால வந்து ரொம்ப ஒரு மாதிரி பெரிய இதா போயிடுச்சு, அசிங்கமா போற அளவுக்கு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அதனால நீங்க இதுல வேற வண்டி இப்போ அவசரப்பட்டு போவேன்னா அவங்க எல்லாத்தையும் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ண சொல்லுங்க. சாயங்காலம் தான் போக போறீங்க, அதனால இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதனால வந்து இது பண்ணா இல்ல நான் ஒருத்தன் அப்படின்னு அவன் முடிச்சான். நீ ஒருத்தர் இல்லை, நீ அவங்ககிட்ட போய் சொல்லி இதுதான் மேட்டரு, நான் சொன்னேங்கிறத சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு காலையில கூட நான் வந்து இது மேலும் மேலும் வளரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மேக்சிமம் நினைச்சிட்டு இருந்தேன். அதனால இப்ப கூட வந்து உடாரியாவெல்லாம் வந்து பேசும்போது வந்து இது வந்து போட்டி இல்லை நாங்க போட்டிக்கு பயந்துட்டோம் அப்படிங்கிறத விட இது வந்து நாளைக்கு ஒருத்தருக்கு எப்படி ஃபேஸ் பண்றது அதுக்கு ஒரு பிரிவினை வந்துட வேண்டாம். அப்படி வந்துட்டா அது வந்து ரொம்ப இத்தனை வந்து இது பண்ணிட்டு எத்தனை படம் ராஜியா சிவகுமார் அவங்க நடிச்சிருப்பாங்க, மொத்தம் நடிச்சிருப்பாங்க. இப்போ அவங்க நாளைக்கு ஒருத்தருக்கு ஃபேஸ் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால அந்த மாதிரி
ஒரு சூழ்நிலை இல்லாம 10ஆம் தேதி ஒரு சுமூகமான ஒரு 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதை நினைச்சுதான் நான் வந்தது. அதனால கொஞ்சம் 2 பக்கமும் ஏதாவது நடந்திருந்தா கூட பத்திரிகையாளர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு இதுல. என்னன்னா நம்மளும் நீங்களும் இந்த குடும்பத்துல ஒரு தமிழ் குடும்பம் அப்படிங்கிறதுல நீங்களும் தமிழ் சினிமா குடும்பத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறதுனால நீங்களும் கூட வந்து இது தயவு செய்து இது ரெண்டுமே ஒன்னா சேர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன, இல்லை சுமூகமா எப்படி இது நடக்கும் அப்படிங்கிறதுக்கான முறையில நீங்களும் கூட உங்களால முடிஞ்சது செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். எனக்கு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் முதல்ல சொன்ன மாதிரி குடும்பம் வந்து பிரியாம தேர்தல் நடக்காம தான், அதாவது அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணா அப்படியே வரலாற்றி வந்துருச்சுன்னா கூட அவங்கவுங்க பாயிண்ட்ல அவங்கவுங்க சொல்லிட்டு நாகரிகமான முறையில வந்து ஜனங்க என்ன ஓட்டு போடுறாங்கன்னு கையிட்டு அந்த 3000 சில பேர் இருக்காங்க, அவங்க எப்படி ஓட்டு போடுறாங்களோ அதை ஏற்றுட்டு போகலாம். மறுபடியும் நாளைக்கு ஒருத்தர் பார்த்து லெவலில் நடக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயமுடைய இந்த கசரசம் வந்து தயவு செய்து தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.